இன்றைக்கி பசும்பால் ஏடு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வரும். நம்ம இது ஐஸ் வாட்டர் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பட்டர் தனியாக தண்ணி தனியாக வந்துடும். இப்போ பட்டரை நல்லா நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிக்க போகிறோம். இந்த அளவுக்கு எனக்கு வந்தது. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை கூட நான் இப்போது உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த பட்டரை நம்ம ஒரு 3-4-5 வாட்டி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இந்த அளவுக்கு எனக்கு பட்டர் வந்தது. கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்தது. இப்போ இது ஒரு கடாயில் போட்டு நல்லா இதை உருக்கிக்கலாம். உங்களுக்கு இதே பட்டர் வேணால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது ஃபுல்லாக கீயாக தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா மெல்ட் ஆகி அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சி வரும். நல்லா குறைஞ்சி வரும்போது நம்ம லாஸ்ட்டாக தான் நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா தெளிவாகிடுச்சு. எவ்வளோ சூப்பரான கலராக இருக்குது பாருங்கள். நல்லா சுத்தமான நெய் நம்ம வீட்டிலே செய்யலாம். இல்லை பார்த்தீங்கன்னா நல்லா முருங்கைக்கீரை நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு வரணும். இந்த பபிள்ஸில் அடங்கின பிறகு நம்ம வடிகட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வாசனை அப்படியே வீடு ஃபுல்லாக கமகமன்னு இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியானது. இட்லியில், தோசையில், சாப்பாடுலலாம் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக்